என்னது பரத் உங்க பொண்ணு லவ் பண்ணுதா? குட். உடனே மேரேஜையும் செஞ்சுட்டா வெரி குட்டா இருக்குல்ல? பரத் இந்த மாசம் 25ஆம் தேதி வாஷிங்டன் போகுது. அதுக்கப்புறம் ஜப்பான், ஜெர்மனி கூட போகுது. அப்படின்னா 24ஆம் தேதி மேரேஜ் செஞ்சுட்டா சேர்ந்து 2 பேரும் வாஷிங்டன் போலாம்ல? ஓகே, நான் பரத்தோட பேசுது, மேரேஜ் ஏற்பாடு செய்யுது. தேங்க் யூ. இது ஏன் சேஷு, அது உங்க கேஷு. என்னங்க சொல்றீங்க நீங்க? அந்த பையனை அவளுக்கு பிடிச்சிருந்தா போதுமா? அவன் கோத்திர என்னமோ கொலை என்னமோ. பணக்குளம். தெய்வ பக்தி இருக்கோ இல்லையோ? தேசபக்தி ரொம்ப இருக்கு, அதனாலதான் பரத்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கான். மம்மி, ஐ லைக் ஹிம் அண்ட் ஐ லவ் ஹிம். அவங்க சொன்ன மாதிரி என் மேரேஜ் 24ஆம் தேதி நடந்தே ஆகணும். அங்கிள், இந்த மேரேஜ் எனக்கு இஷ்டம் இல்ல. ஓ இஷ்டம் யாருக்கா வேணும் முண்டம்? நான் ஒத்துக்கிட்டு வந்துட்டேன், இந்த மேரேஜ் நடந்த தீரும். அப்ப என் பையன் கதி? இந்த சிங்கப்பூர் நல்ல பொண்ணுகளே கிடைக்காத பூர் கண்ட்ரி ஒண்ணு இல்ல. ஏதாவது ஒரு கன்றாவைய பாருங்க, செலவு பண்ணி நானே மேரேஜ் நடத்தி வைக்கிறேன். நாகு அப்படி நான் 24க்கு மேரேஜ் ஏற்பாடு செய்யுது. நான் இப்ப போகுது. ரைட். சாப்பிடுறா. ஃபுல் மீல் சாப்பிடலன்னு சொல்லிட்டு 8 மீல்ஸ் சாப்பிட சொல்லலையே. என்ன செய்யறது பின்ன? மலையை முடியல கட்டி எழுத்தோம். முடிதான் நமக்கு மிச்சம். மலையை அவன் எடுத்துட்டு போயிட்டான். சரிடா, புலம்பாத, இன்னொரு பிளான் யோசிக்கலாம். பாதல் அங்க பாலு, அந்த வேஷத்துல நாம அவன் வீட்டுக்குள்ள புகுந்து இலும்பு பெட்டியே சொல்லாத, எனக்கு புரிஞ்சிருச்சு. புளிஞ்சிலிச்சா? பாதல் உன் மூளையும் என் மூளையும் ஒண்ணுதான். போலாம். இந்தியாவிலேண்டா குடுங்க குடுங்க. என்னடா கோவிந்தா, என்ன விஷயம்? நம்ம வக்கீல பிச்சு உதறிட்டு இருக்காரு. சீக்கிரம் நமக்கு சாதகமா தீர்ப்பு வாங்கிடுவேன்னு சொல்றாரு. அது சரி, பாட்டி என்ன சொல்றாங்க? நீ எப்ப வருவேன்னு கேக்குறாங்க. வந்துடுறேன். நான் உங்களை வேஷம் போட்டு ஏமாத்தி என்ன ஒரு கோடீஸ்வரன் நம்ப வச்சு 24ஆம் தேதி மேரேஜ் முகூர்த்தம் கூட வச்சிட்டேன். கோடீஸ்வரன் சொல்லி ஏமாத்திருக்கான். சரி சரி சரிடா, நம்ம திட்டப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் இந்தியாவுக்கு வரேன். அம்மா, இது உடனே கோடீஸ்வரன் அங்கிள் கிட்ட சொல்லிடணும். பா. என்ன இது பாதல்? கிளுகிளின்னு சுத்தி மறுபடியும் உள்ளே வந்துட்டோம். மறுபடியும் கிளுகிளு சுத்தி வெளியே போலாம். அந்த காக்கதம். வாய் மூடுங்க. அபாண்டமா பழி சுமத்தி இந்த மேரேஜை நிறுத்திடலான்னு பாக்குறீங்க. ஒரு பெரிய பணக்காரன் எனக்கு மாப்பிள்ளை ஆகிறான்னு வைத்தறிச்சல் படுறீங்க. அது இல்ல பார்ட்னர். இங்க பாரு, அதிகமா பேசலாம், பார்ட்னர்ஷிப் கூட கட் பண்ணிடுவேன். கீப் குவைட். அங்கிள் நம்ப வைக்க என்ன செய்யலாம்? அங்கிளை நம்ப வைக்கணும்னா அவனை பத்தின விஷயங்களை கண்டுபிடிக்க உடனே மெட்ராஸுக்கு போ. ப்ரூஃபோட நீ வா. மேரேஜ் நடக்காம நான் பாத்துக்கிறேன். சொல்லிங்க. ராஜா இன்னும் வரலையே. எனிதிங் டேஞ்சரா? நோ 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 நோ. இப்ப நான் போன் செஞ்சேன், கிளம்பிட்டு இருக்குது. ராஜா வந்துரும். குடி ஒளிக்கு போச்சு பாதல். இவன் கோடீஸ்வரன் இல்ல, ரயில்வே கூலி. இவன் பேலு லாஜா. வாயே மூடல. எங்கேயோ இந்தியாவுல இருக்கிற ரயில்வே கூலி இந்த சிங்கப்பூர்ல எப்படி இருப்பான்? இம்பாசிபிள். எஸ் எஸ், இம்பாசிபிள். என் பேச்சு நம்புங்க, லண்டனுக்கு அநியாயம் நடந்து போச்சு. மாப்பிள்ள பரத், உங்களை பத்தி சொல்லி இவன் வாயை கொஞ்சம் பொத்துங்க. ரயில்வே கூலி. இடியட். வேஷம் போட்டு எங்களை ஏமாத்திட்டியா? உன் பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ண வைக்கிறேன். உன் மேல சீட்டிங் கேஸ் போட்டு உனக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கிறேன். என் வில்லே கூட ஆட்ட முடியும்.
சிரிக்காதடா, கொஞ்சம் அழுகுற மாதிரி வச்சுக்க. ரஞ்சனி, நீ எதுக்காகமா அழுகுற? அவன் ஏமாத்தி உன் கழுத்துல கட்டின கயிறு தாலி இல்ல, இங்க நடந்தது மேரேஜ் இல்ல, அவன் உன் புருஷன் இல்ல. என்னங்க சொல்றீங்க நீங்க? ஒரு தடவை 3 முடிச்சு விழுந்துட்டா பாரத பொண்ணுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் கணக்கு. இவ இப்ப பாரத பொண்ணு இல்ல, சிங்கப்பூர் சீமாட்டி. அதோட இந்த மேரேஜ் நம்ம நாட்டுல நடக்கல. கோர்ட்ல பொய் சாட்சி செல்லாத மாதிரி வெளிநாட்டுல நடந்த இந்த பொய்யான மேரேஜ் கூட செல்லாது. ரஞ்சனி, அந்த தாலி அறுத்து தூக்கி எறி. பராசக்தி, அந்த சிவனாண்டியை விட நீதான் பவர்ஃபுல் கார்டுங்கிறத நிரூபிச்சிட்டம்மா. என் பொண்ணு ஆவேசத்துல தூக்கி எறிஞ்ச இந்த திருமாங்கல்யம் உன் கழுத்துல விழற மாதிரி செஞ்சுட்ட. மறுபடியும் இது அவ கழுத்துக்கு போற வரைக்கும் நீதான் ரெஸ்பான்சிபிள். ஏய் ராஜா, கல்யாணத்துல போட்டோலாம் வந்திருக்கு, வாங்கடா வாங்க. பொண்ணுதாடா ரொம்ப ஜோரா இருக்கு. ராஜா தாண்டா அழகா இருக்கிறாரு. நல்லா பாருடா, பொண்ணுதா. ராஜா கேராண்டி மகாராஜா மாதிரி இருக்கிறையா. இனிமே இந்த போட்டோ வேலையை நீ விட்டுறியா? சீ கைதா, இன்னும் இந்த வேலை எதுக்கு? ராஜா இப்போ கோடீஸ்வரன் விட்டு மாப்பிள. அட ஐயா, அது சரி, அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களா? பாட்டிமா, கதையே இதுக்கு அப்புறம் தான் இருக்கு. இப்பதானே இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கடைசி ஸ்டேஷன் வரணும்னா அம்மையாரோட திமிரு அடங்கணும். இந்த லாயர் பேசுறது பார்த்தா அந்த கூலிக்காரனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு டாடி. ஹோல்ட் யுவர் டங் மேடம். என் கிளைண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, நியாயம் வாங்கி தரதுதான் என் தர்மம். என்ன தர்மம் ஐயா? ஆஃப்டர் ஆல் ஒரு மேரேஜை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்றேன். இது என்ன வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு 3 தடவை சொன்னா ரத்தாகி போயிடுற மேரேஜ் நினைச்சீங்களா? இந்து விவாக சட்டப்படி நடந்திருக்கிற மேரேஜ் இது. 2 பேரை புருஷன் முண்டாட்டிய சேர்த்து வைக்க 3 முடிச்சு போதும். ஆனா அந்த 2 பேரும் பிரிஞ்சு போகாம தடுக்கிறதுக்கு 3336 முடிச்சிருக்கு இந்த சட்டத்துல. I am sorry. நான் மட்டும் இல்ல, no lawyer can do anything in this case. Thank you. இந்த உலகத்துல பணத்தால எதையும் சாதிக்கலாம் சொல்வீங்களே டாடி, இந்த மேரேஜ் ரத்து செய்ய முடியாதா? உன் டாடி மனசு வச்சா போதும்மா, நடந்த மேரேஜ் ரத்து செஞ்சிருவாரு. உனக்கு மறுபடியும் ஒரு மேரேஜ் அவர் செஞ்சு வச்சிருவாரு. Yes baby. மோகன சுந்தரம் சொன்ன மாதிரி உன் மேரேஜை ரத்து பண்ண வைக்கிறேன். Don't worry. மவராசனுங்க தாலிக்கயிறு அறுத்து போட்டுட்டு மாங்கல்ய பந்தத்தையும் அழிச்சிடலான்னு பாக்குறாங்களா? தாலியோட மதிப்பு தெரிஞ்சவங்கிறதுனாலதான் உங்களை தேடிக்கிட்டு வந்தேன். பிடிக்கலன்னு என் மக தூக்கி வீசி எறிஞ்ச இந்த தாலி பராசக்தியோட கழுத்துல விழுந்துச்சு. சிங்கப்பூர்ல திருமதியா மாறின என் பொண்ண இந்தியாவுல மறுபடியும் குமாரியா மாத்தலான்னு பாக்குறாரு என் புருஷன். தன் தகப்பனோட துணையால என் பொண்ணு மோசமான வழியில போயிட்டு இருக்கா. நீங்களும் உங்க பேரனும் என்ன செய்வீங்களோ தெரியாது. கர்வத்தோட என் பொண்ணு தூக்கி எறிஞ்ச இந்த திருமாங்கல்யம் திரும்ப கௌரவமா என் பொண்ணு தானே தன் கழுத்துல போட்டுக்கிற மாதிரி செய்யணும். இந்த ரிசப்ஷன் கார்டை ராஜா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சரி போ. பாத்தீங்களா, சிங்கப்பூர்ல நடந்த மேரேஜ் இந்தியால இந்த கூலி பேர் லீகலைஸ் செய்ய பாக்குறான். பப்ளிக் ரிசப்ஷன் ஏற்பாடு செஞ்சிருக்கான். அதோட நம்ம எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி காசு கூட கொடுத்திருக்கான். தேனியில் விழுந்து திருவச்செல்வன் ராஜா, ரயில்வே லைசன்ஸ் கூலி யூனியன் தலைவன், செல்வி சௌபாக்கியவதி ரஞ்சனி, பிரபல தொழில் அதிபர் கோட்டீஸ்வரன் சீமந்த புத்லி. இப்படிக்கு ரயில்வே லைசன்ஸ் கூலி யூனியன் மெட்ராஸ். அவனுக்கு ஒரு புண்ணாக்கு யூனியன், அதோட தேநீர் விருந்து. போலீஸ் பொருட்கள் எள்ளுக்குள்ள போட மாட்டாது. அந்த கூலி பைய முகரையை பார்த்து லாரியில கொண்டாந்து தருவாங்க பரிசு பொருட்கள். இந்த ரிசப்ஷன் நடந்தா சிட்டில எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னால நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இந்த ரிசப்ஷன் நடந்தா தானமா நீ தலை குனிற நிலைமை வரும். மோகன சுந்தரம், என்னோட வா. அங்கிள், சிட்டில உள்ள பிச்சை எடுக்கல சங்க எல்லாத்தையும் டின்னலுக்கு கூட்டலுக்கம் போல இருக்கு. அம்மா தாயே பிச்சைங்களை மோதலி ஒவ்வொருத்தம் வாயும் நம்ம கதையை விழா வாலியா பேசும். அந்த ரிசப்ஷன் நடந்தா தானே. ஓ, நேரா எம்எல்ஏ ரங்கசாமி.
பேமானி என்னையா நீ சொல்ற? இந்த எம்எல்ஏ ரங்கசாமிய பார்ட்டியில சஸ்பெண்ட் செய்ய சொல்லி கண்ட கபோதி பசங்க உண்ணாவிரதம் இருக்கானுங்களா? கலையா அவனுங்கள அங்கங்க இல்ல அசம்பிளில வச்சு கீசிடுறேன். இப்பவே அவனுக்கு டபரா கைட்டிடுறேன். என்னடா சாவுட்டுக்கு வந்த மாதிரி உன் மூஞ்சிய கும்முன்னு வச்சிருக்க? எடுங்கடா கத்திய. 10 நிமிஷத்துல அவ இருக்கிற டென்ட்டோட டாப் எகிரணும். மறுடன் நடந்தாலும் பரவாயில்ல, விட்டாட்டு வாங்கடா. வணக்கம் வணக்கம் லங்கசாமி சார். மாஷ் என்ன லங்கசாமி நான் சொல்றேன். உன் பங்குல வச்சிருவேன். கோவப்படாதீங்க, நம்ம பையனுக்கு ரா வராது, அதனாலதான் லங்கசாமி. ஆட்டனா என்ன சொல்லாலு? லங்கசாமினா இதுன்னு அர்த்தம். ஓ இதா சாலி சாலி. இங்க சாலி நான் சொல்றேன். சாரி சாரின்னு சொல்றான் சார். சமீப காலத்துல சிட்டியில மத கலவரங்கள் நடக்கிறதுக்கும் பொருட்சேதம் உயிர் சேதம் ஏற்படுறதுக்கும் கவர்மெண்ட் மாறுறதுக்கு கூட காரணம் நீங்க தான் தெரிஞ்சதால உங்ககிட்ட வந்தோம். இப்ப உனக்கு என்ன வேணும்? மர்டரா, மானபங்கமா, மறியலா, மத கலவரமா? சீக்கிரம் கபால்னு சொல்லி எனக்கு இன்னொரு பாட்டி சைடுல வெயிட்டிங்க. ஆஹா, அந்த மாதிரி விஷயத்துக்காக நாங்க ஒண்ணும் வரல. ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு கேட்க வந்திருக்கோம். யார் குடும்பத்தை? என் பொண்ணு குடும்பம். பெத்த பொண்ணோட குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்றிய? நீ எல்லாம் ஒரு அப்பனா? யூ see என் அங்கிள் தன் டாட்டர்ல எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் நினைச்சப்போ ஒரு ரயில்வே கூலி ஏமாத்தி அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அதானா? நீங்க இப்ப எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவனை நான் இமிடியேட்டா தீத்துறேன். ஐயோ அப்படி செய்யாதீங்க. தான் உயிருக்கு ஆபத்துனா காரணம் கோடீஸ்வரன் தான் லெட்டர் எழுதி அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்கானா. இன்னைக்கு சாயங்காலம் ரயில்பேட்டையில வெட்டிங் ரிசப்ஷன் கூட ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த ரிசப்ஷன் நடக்காம தடுத்து நிறுத்துங்க, உங்களுக்கு வேணுங்கிற பணம் தரோம். நமக்கு பைசா வேணானேனா பிளாட்டாவது வேணும். அப்போ நாங்க புதுசா கட்ட போற பில்டிங்ல ஒரு ஃபுல் ஃப்ளோர் எழுதி தருவியா? ஃபுல் ஃப்ளோரா? ஆல் ரைட். இது என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என் மானத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். எழுதி தரேன். சரி நீங்க போங்க, உங்க மேட்டர் நான் சக்குன்னு முடிச்சிடுறேன். போயிட்டு வரல லங்க டூ. தேங்க்யூ. யோ கோட்டே, அப்பால வரப்போ அந்த லங்கா பாயில மட்டும் அழைச்சின்னு வராதே. என்ன லங்கசாமி லங்கசாமின்னு ராவணகிட்டே அனுப்பிச்சிருவான்.